ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிக்கல கொஞ்சம் முடிஞ்சால் நடுவுலையாச்சும் லைக் போட்டுடுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஷேர்லாம் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும், லைக்கும் போடுறதில்ல. அட்லீஸ்ட் கற்றுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணிவிடுங்க. ஏன்னா வீடியோஸும் போடுறேன், ஷார்ட்ஸும் போடுறேன். ஸோ இதுலேருந்து அதுலேருந்து இதை எடிட் பண்ணி கட் பண்ணி தான் போடுறேன் நான். ப்ளஸ் வந்து வியூஸும் ஆல்ரெடி தெரியும், என் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வியூஸ் லட்சணம் போகுதுன்னு. இருந்தாலும் எனக்கு இந்த ஷோ பிடிக்கும், இல்லை என் மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன், அவ்வளோதான். வியூஸ்க்காக இந்த சைட் பேசணும் அந்த சைட் பேசணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு வியூஸே பேச வர்றது இல்லை. ஸோ எனக்கு நோ ரிஸ்க், இது அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன். நான் ஒரு வேளை வீடியோ பண்ணலை அப்படின்னாலுமே பிக் பாஸ் ஷோ பார்க்க மாட்டேன்னா, நான் வீடியோ பண்ணுறதுக்காக பிக் பாஸ் ஷோ பார்க்குறேன்னா அப்படின்னாலுமே வீடியோக்காக நான் பிக் பாஸ் ஷோ பார்க்கல, பிக் பாஸ் ஷோ பார்க்கறதுனால வீடியோ பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கேன், மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன். அது அவங்கவுங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவில் அவங்கவுங்களுக்காக ஒரு மாதிரி கன்வே ஆகும். அப்படின்னும் போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதுவும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா யாருமே நான் பெருசாக சரி தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்குதுன்றது ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான். எனக்கு ஒரு கும்பலே சேர்ந்து ஒரு பொண்ணு அடிக்குது, அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக தனக்கான ஸ்டாண்ட் எடுக்குது. அது என்ன ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்படணுமா, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்படி தான் அடிப்பீங்களாடா அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு விஷயமா அது இருக்குது. அந்த பொண்ணு தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. சண்டே எபிசோடில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வெளியில் வந்துச்சு. ஏன் அரோரா வந்து சேவ் பண்ணிட்டு ஆதிரி அமிச்சாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஓட்டிங் இல்லை, அது ஒரு விஷயம். சரி, அப்படி ஓட்டிங் இல்லைனாலும் இவங்க அரோரா அமைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அகைன் சொன்ன மாதிரி ஓட்டிங்கன்ற செகண்டரி தான் டீமை பொறுத்த வரைக்கும். அவங்களோட அத்தாரிட்டி அப்படிங்கும் போது டெசிஷன் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அத்தாரிட்டி டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டினும் போது அவங்க எப்படி வேணால் மாற்றிருக்கலாம். ஆனால் ஏன் ஆதிரி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் ஆல்ரெடி அதில் வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஒரு ஜென்ரலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சாட்டர்டே சண்டே காம்போ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ ஒன்னார் பார்க்கறத விட லைவ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. இல்லை லைவே அவங்க பார்க்கலனாலும் இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலையும் எல்லாத்துலேயும் வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் நிறைய துஷார் தரோர் அது எஃப்ஜி ஆத்ரியெல்லாம் ரிலீஸ் ஆனது. அது ஒரு ரீசன். சரி, அதை கூட வந்து பிபிடியும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அது அவங்க பர்சனல்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படின்னும் போது அதை விட பெரிய விஷயமா விஜய்ஸ் அட்ரஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து வினோத்தை காலத்துக்கு காமிச்சது தான். இது வந்து ஒன்னாரில் வரல, லைவ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவர் வயசில் பெரியவர். அந்த பாட்டில் விஷயத்தில் அந்த ஜூஸ் அந்த பாட்டில் மேலே அவர் காலே படலை. பட் ஆனால் கால் பற்றுச்சுங்கிற மாதிரியோ இல்லை அவரை கார்னர் பண்ணுன்றதுக்காக ஆதிரியை வந்து காலை தூக்கி காமிச்சாங்க. அப்படின்னும் போது அப்போ காலை தூக்கி காமிச்சானே அவரும் திருப்பி வந்து அதுக்கு பதில் அவரும் அதை பண்ணாருன்னும் போது ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான் போது அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் போனாலுமே வினோத் அதில் எப்பயுமே திருப்பி பேசுவார். இல்லைங்க, திவாகர் கிட்ட கூட இரிட்டேட் ஆனால் அவர் சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி அப்படி கத்தி அரோராவை ஆஃப் பண்ணிட்டாரு, சாரி ஆதிரி ஆஃப் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சோஷியல் மீடியாலலாம் வைரல் ஆனால் இப்படி ஒரு திமுறை, இப்படி ஒரு ஆட்டிடியூட், அவர் வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம். இன்ஃபேக்ட் அது ஒரு டாஸ்க் தானே அப்படின்னும் போது அந்த இடத்துல டாஸ்க்காகவே இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கனி வந்து தலையிட்டு இருக்கணும். இல்லை ஆதிரே நீ இப்படி பண்ணது தப்பு, என்னதான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒன்று பண்ணியிருக்கணும். வாய் வார்த்தையாக இருக்கணும். அந்த இடத்துல கலை வந்து டேபிளை தள்ளி விட்டது தப்பு அப்படின்னும் போது அரோரா பாட்டில்